Hello viewers, இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பார்க்க போறோம் அப்படினா 1 cent 1 BHK ல south facing plan design பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த plan building area வந்து ஒரு approximate 430 square feet கிட்ட வருது. அது மட்டும் இல்ல நம்ம எப்படி north facing plan mirror பண்ணி east facing யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி south facing plan mirror பண்ணா west facing யூஸ் பண்ண முடியுமா? அப்படி mirror பண்ணும்போது நம்ம என்னென்ன room positionலாம் change பண்றோம் சோ அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த பிளானை பத்தி இன்னும் டீடைலா என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்கு, ரூமோட சைஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ல என்னென்ன ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பூஜை ரூம், ஒரு பெட்ரூம், அதுக்குள்ள அட்டாச் டாய்லெட். இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில இருக்கு. ஒரு சின்ன போர்ச்ல இருந்து ஹால் போற மாதிரி. போர்ச்சோட சைஸ் 3 feet 9 inchக்கு 16 feet 9 inch இருக்கு. இப்போ நம்ம போர்ச்ல இருந்து மெயின் டோர் வழியா ஹால்ல என்ட்ரி ஆகுறோம். ஹாலோட சைஸ் 11 feet 9 inchக்கு 8 feet இருக்கு. இப்போ நம்ம ஹால்ல இருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த டோர் யூஸ் பண்ணி சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில இருக்கிற பெட்ரூம் போகலாம். பெட்ரூமோட சைஸ் 8 feetக்கு 8 feet 6 inch இருக்கு. இப்போ இது இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 5 feetக்கு 3 feet 6 inch இருக்கு. இப்போ நம்ம ஹால்ல இருந்து இந்த சைடு ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில இருக்கிற பூஜை ரூம் போகலாம். பூஜை ரூமோட சைஸ் 3 feet 3 inchக்கு 6 feet இருக்கு. இப்போ நம்ம மெயின் டோர் ஓபன் பண்ணாலே நமக்கு ஸ்ட்ரைட்டா பூஜை ரூம் டோர் தான் தெரியும். இப்போ நம்ம ஹால்ல இருந்து இந்த சைடு உள்ள ஓபனிங் வழியா நார்த் வெஸ்ட் வாயு மூலையில இருக்கிற கிச்சன் போகலாம். கிச்சனோட சைஸ் 8 feetக்கு 6 feet இருக்கு. இப்போ ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போர்ச்ல இருந்து ஏறுற மாதிரி இருக்கு. இந்த பில்டிங் மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா 430 square feet கிட்ட வருது. இப்போ இந்த பிளான் நம்ம அப்படியே 2D ல பாக்குறோம். இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ்ல போர்ச்ல இருந்து மெயின் டோர் வழியா ஹால் போறோம். ஹால்ல இருந்து இந்த சைடு டோர் யூஸ் பண்ணி பெட்ரூம் போகலாம். இது இதோட அட்டாச் டாய்லெட். இப்போ ஹால்ல இருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடுல உள்ள பூஜை ரூம் போகலாம். இப்போ ஹால்ல இருந்து இந்த சைடு போனோம்னா இந்த ஓபனிங் வழியா கிச்சன் போகலாம். ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போர்ச்ல இருந்து ஏறுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இந்த பிளானை அப்படியே மிரர் பண்ணோம் அப்படின்னா எப்படி வருது, வாஸ்துபடி ரூம்ஸ் எல்லாமே கரெக்டா வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் வாயு மூலையில வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒரு போர்ச்ல இருந்து மெயின் டோர் வழியா ஹால் போறோம்.
ஹால்ல இருந்து இந்த சைடு டோர் யூஸ் பண்ணி சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில இருக்கிற பெட்ரூம் வரலாம். இது இதோட அட்டாச் டாய்லெட். இப்போ ஹால்ல இருந்து இந்த சைடு போனா இந்த ஓப்பனிங் வழியா சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில இருக்கிற கிச்சன் போகலாம். இப்போ நம்ம கிச்சன்ல இருந்து இந்த டோர் யூஸ் பண்ணி நம்ம நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில இருக்கிற பூஜை ரூம் போகலாம். இப்போ ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போர்ச்ல இருந்து ஏறுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ பூஜை ரூமுக்கு கிச்சன்ல இருந்து போற மாதிரி டோர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுத்தாதான் நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்ல நம்மளுக்கு பூஜை ரூம்ல போட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படி கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த பிளானை நம்ம அப்படியே சவுத் ஃபேஸிங் பிளானை மிரர் பண்ணி வெஸ்ட் ஃபேஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லோ பட்ஜெட் வீடு கட்ட போகிறோம், ஒரு 1 சென்ட் பில்டிங் ஏதாவது பிளான் வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த பிளான் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.